இந்த போராட்டம் மிக தீவிரமடைந்திருக்கிறது. இன்றோடு 8வது நாள். யோசிச்சு பாருங்கள், நம்மலாம் போய் நைட்டு வீட்டில் போய் படுத்து தூங்குகிறோம். அந்த ஜனங்க பிளாட்ஃபாரத்தில் 8வது நாளாக இன்றும் அந்த ரிப்பன் பில்டிங் வாசலில் அந்த தார்பாயை போட்டுக்கிட்டு அங்கே படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கேயே தங்கி இருக்கிறார்கள். எல்லா அரசியல் கட்சிகளும் அங்கே சென்று வந்து விட்டன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட எல்லாரும் அங்கே சென்று வந்து விட்டார்கள். திரு பழனிசாமி அவர்கள் நேற்றைய பிரச்சாரத்தில் பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மதிய வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இவர்கள் இங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்கிறார்கள். பழம்பெரும் நடிகை திருமதி எம்.எம். ராஜம் அவர்களை சென்று முதல்வர் போய் சந்தித்து அவர்களுக்கு அவங்க சந்திக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அதனால் நேராக மனைவியை அழைத்து கொண்டு சென்று சந்தித்து விட்டு வந்திருக்கிறார். அந்த புகைப்படங்கள் வெளியாகி இருக்கின்றன. ஜனவரி 2021 என்று நினைக்கிறேன். இதே போல் துப்புரவு தொழிலாளிகள் ஒரு போராட்டம் நடத்திய போது தமிழக முதல்வர் அப்போதைய மாநகராட்சி ஆணையருக்கு இவர்களுடைய கோரிக்கையை தீர்த்து இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று எழுதிய கடிதம் இப்போது வெளியாகி இருக்கிறது. அந்த போராட்டத்தில் நடத்துகிறவங்களும் அதை கையில் வைத்திருந்தார்கள்.